வணக்கம். இளம் தொழில் முனைவோரா நீங்க? உங்க லட்சியம் பெருசா இருக்கும் தெரியும். ஆனா வர்ற எல்லா வாய்ப்பும் உண்மையான வாய்ப்புன்னு சொல்லிட முடியுமா? சில சமயம் அது ஒரு பொய்யா கூட இருக்கலாம். அப்போ ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பு எது, மோசடி எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒரு விஷயத்த மனசுல நல்லா பதிய வச்சுக்கலாம். நீங்க எவ்ளோ சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, மக்கள் உங்க மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது தான் உண்மையான வெற்றி. ஏன்னா எந்த ஒரு பிசினஸும் ரொம்ப நாள் நிக்கணும்னா அதுக்கு அடித்தளமே இந்த நம்பிக்கை தான், இல்லையா? சரி, இத மனசுல வச்சுட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போலாம். அப்போ அந்த மில்லியன் டாலர் கேள்வி இதுதான். ஒரு உண்மையான பிசினஸுக்கும் ஒரு மோசடிக்கும் என்ன வித்தியாசம்? எது நிஜம், எது பொய்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். வாங்க, இதுக்கான தெளிவான பதிலை இப்ப பார்க்கலாம். சரி, இந்த டைரக்ட் செல்லிங் உலகத்துல சரியான பாதையில போகணும்னா நமக்கு ஒரு காம்பஸ் மாதிரி ஏதாவது வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ஸ், அதாவது WFTSA. இவங்க தான் உலக அளவுல இந்த தொழிலுக்கு சில விதிகளையும் நெறிமுறைகளையும் வகுத்திருக்காங்க. இது உங்களையும் என்னையும் எப்படி பாதுகாக்குதுன்னு பாப்போமா? முதல்ல ஒரு கஸ்டமரா, அதாவது நுகர்வோரா உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வர்றாருன்னா அவர் யாரு, எந்த கம்பெனிலேருந்து வர்றாரு, என்ன பொருள் விற்கிறாருன்னு முதல்லயே தெளிவா சொல்லிடணும். அது உங்க உரிமை. ஒருவேளை வேண்டான்னு நீங்க பேச்ச முடிக்க நினைச்சா அவங்க உங்களை மதிக்கணும், வற்புறுத்தக்கூடாது. விலை, குவாலிட்டி, வாரண்டி மாதிரி எல்லா விஷயத்திலையும் நேர்மையா உண்மையா இருக்கணும். இதுதான் ஒரு நல்ல பிசினஸ்க்கான முதல் அடையாளம். இது வெறும் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்ல, உங்கள மாதிரி தொழில் முனைவோரையும் பாதுகாக்கத்தான் இந்த விதிகள். நீங்க ஒரு கம்பெனில சேர்றதுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு எழுத்துப்பூர்வமா ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும். சும்மாவே கோடீஸ்வரன் ஆகிடலாம், பெருசா உழைக்கவே வேண்டான்னு யாராவது சொன்னா அங்கேயே உஷாராயிடுங்க. அதெல்லாம் பொய்யான வாக்குறுதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அந்த பிசினஸை விட்டு வெளியே வரீங்கன்னா உங்ககிட்ட விற்காம இருக்கிற நல்ல கண்டிஷன்ல இருக்கிற பொருட்களை அந்த கம்பெனி திரும்ப வாங்கிக்கணும். இது உங்க முதலீட்டை பாதுகாக்கும். ஓகே, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். சொல்லப்போனா உங்க கையில ஒரு ஸ்கேம் டிடெக்டர் மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்க போறேன். இல வச்சு எந்த ஒரு போலி திட்டத்தையும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒரு உண்மையான பிசினஸ்க்கும் பிரமிட் ஸ்கீமுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இதுதான். உங்களுக்கு வர்ற வருமானம் பொருள்களை விற்கிறதுனால வருதா, இல்ல புதுசா ஆட்களை சேர்க்கறதுனால வருதா? ப்ராடக்ட் சேல்ஸ்லேருந்து வருமானம் வந்தா அது உண்மையான பிசினஸ். ஆனா புதுசா ஆள் சேர்க்கறதுலேருந்து மட்டும்தான் வருமானம் வருதுன்னா அது நிச்சயம் ஒரு பிரமிட் ஸ்கீம், சட்டவிரோதமானது கூட. ஒரு மோசடியை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. முதல்ல, சேர்றதுக்கே ரொம்ப பெரிய தொகை கேட்குறாங்களா? ரெண்டாவது, உங்களால விற்க முடியாத அளவுக்கு நிறைய பொருட்களை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்களா? மூணாவது, அந்த பொருட்களோட விலை ரொம்ப அதிகமா இருக்கா, இல்ல அதுக்கு மார்க்கெட்ல ஒரு மதிப்பே இல்லாம இருக்கா? இந்த மூணுல எது ஒன்று இருந்தாலும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. சரி, நாம இதுவரைக்கும் சர்வதேச வழிகாட்டுதல்களை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம இந்திய சட்டம் நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. நம்ம நாட்டு சட்டப்படி உங்க உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம், இல்லையா? நம்ம நாட்டுல 1977லேயே ஒரு சட்டம் இருக்கு. அது பேரு தி பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸ் பேனிங் ஆக்ட். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு பொருளையும் விற்காம பணத்தை மட்டுமே இங்கேயே அங்கேயுமா சுத்தி விட்டு சம்பாதிக்க வைக்கிற எந்த ஒரு திட்டமும் தண்டனைக்குரிய குற்றம். ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, உண்மையான பொருள் இல்லைன்னா அது வெறும் பணப்புழக்கம், அது கிரிமினல் குற்றம். அப்போ நீங்க ஒரு கம்பெனில சேர்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குட்டி செக்லிஸ்ட் இதோ. 1. அந்த கம்பெனி இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன், அதாவது IDSAல மெம்பரா இருக்காங்களான்னு பாருங்க. 2. கஸ்டமர்ஸ் புகார் கொடுக்கறதுக்குன்னு தனியா ஒரு குறை தீர்க்கும் மையம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 3. அவங்களோட GST, PAN நம்பர்லாம் வெளிப்படையா இருக்கான்னு பாருங்க. இந்த 3 கேள்விக்கும் பதில் ஆமான்னு இருந்தா நீங்க ஓரளவுக்கு சரியான பாதையில தான் போறீங்கன்னு அர்த்தம். பாருங்க, மோசடிகள்ல இருந்து தப்பிக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல, அது ஒரு பாதி தான். உண்மையான வெற்றி எங்க இருக்குன்னா, நாமளே பெருமைப்படுற மாதிரி ஒரு நேர்மையான பிசினஸ உருவாக்குறதுல தான் இருக்கு. இன்னைக்கு வர்ற பணத்தை பத்தி மட்டும் யோசிக்காம நாளைக்கு நமக்கு கிடைக்க போற மரியாதையை பத்தியும் யோசிக்கணும். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு உண்மையான தொழில் முனைவோரோட வேலை என்ன? சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கறது தான். மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் ஒருவேளை ஈஸியா வரலாம், ஆனா அது உங்க பேரையும் உங்க நற்பெயரையும் மொத்தமா அழிச்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட மிகப்பெரிய சொத்து உங்க நற்பெயர் தான். அப்போ ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க மாறணும்னா இந்த 4 விஷயத்த உங்களுக்கான உறுதிமொழியா எடுத்துக்கோங்க. பொய் சொல்லி யாரையும் பிசினஸ்குள்ள கொண்டு வர மாட்டேன். கஸ்டமர்ஸை பாதுகாக்கிற எல்லா சட்டத்தையும் மதிப்பேன்.
போலி திட்டங்களை கண்டுபிடிச்சு என் டீமையும் சமூகத்தையும் பாதுகாப்பேன். என் பிசினஸ்ல எப்பவும் நேர்மையாவும் வெளிப்படையாவும் இருப்பேன். இது நீங்க உங்களுக்கு, உங்க கஸ்டமர்ஸ்க்கும் உங்க டீமுக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. ஏன்னா நேர்மையான பிசினஸ் மட்டும்தான் நிலைச்சு நிற்கும். சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த அறிகுறிகள் உங்களை யாராவது அணுகின ஒரு திட்டத்தோட பொருந்தி போகுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட கவனம் பொருள் விக்கிறதுல அதிகமா இருந்துச்சா, இல்ல புதுசா ஆள் சேர்க்கறதுல அதிகமா இருந்துச்சா? இந்த ஒரு கேள்வியை கேட்டாலே போதும், நீங்க சரியான பாதையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா சரியான அறிவு தான் உங்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு.